கிறிஸ்தவத்தை கேலி கிண்டல் செய்து உலகத்தில் பேரும் புகழும் பெற்ற INRC அலி என்பவர்கள் எப்படி கிறிஸ்தவர்களாக மாறினார்கள்? இவர்கள் சோமாலியாவில் பிறந்தவர்கள். அது மட்டுமல்ல, டச் அமெரிக்கன் ரைட்டர், ஒரு ஆக்டிவிஸ்ட். இவங்க ஒரு பொலிட்டிஷியன் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் படித்தது மாஸ்டர் டிகிரி இன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்று சொல்லப்படுகிறது. டைம் மேகசின் இவர்களை குறித்து எழுதும் போது உலகத்தில் 100 இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளில் இவங்களும் ஒன்று என்று எழுதப்பட்டிருக்கு. இவர்கள் அநேக அவார்டுகளை வாங்கியிருக்காங்க. அதில் ரீடர் டைஜஸ்ட் ஒரு அவார்டு கொடுக்கிறது, யூரோப்பியன் ஆஃப் தி இயர் என்று. இவர்கள் நோபல் பரிசு பெறவும் நாமினேட் செய்யப்பட்டிருந்தார்கள். இவரை குறித்து மிகவும் பிரபலமான கிறிஸ்டோபர் அச்சன் என்பவர், இவர் ஒரு ஏத்திஸ்ட், கடவுள் மறுப்பாளர். அவர் சொல்லும்போது இப்படியாக சொல்கிறார், ஆப்பிரிக்கா கண்டில்லாத பெரிய ஒரு இன்டலெக்சுவல் தான் INRC அலி என்று. அப்படியாக ஒரு பெரிய ஏத்திஸ்டாக இருந்தவர்கள் எப்படி கிறிஸ்தவர்களாக மாறினார்கள்? இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். இந்த INRC அலியை குறித்து பார்க்கும்போது ஒருவர் ஞாபகம் வருகிறது. அவரும் கடவுள் மறுப்பாளர். அவர் தான் C.S. லூயிஸ், பிரிட்டிஷ் ரைட்டர். அடுத்தது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, த கிரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா, அதனுடைய ஆத்தர் இவர் தான். இவரும் ஆண்டவரை எதிர்க்கிறவராக, கிறிஸ்டியானிட்டியை கேலி கிண்டல் செய்கிறவராக, அடுத்தது கடவுள் மறுப்பாளர்களாக இருந்து இவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார். அதே போல இந்த INRC அலி அவர்களும் இன்டலெக்சுவல் பீப்புளில் இவங்களும் ஒருத்தர். தி பெஸ்ட் செல்லிங் புத்தகத்தை, அநேக புத்தகங்களை இவங்க எழுதியிருக்காங்க. இவங்களுடைய புத்தகங்கள் உலகத்தில் பல இடங்களில் பெரிய பேச்சு பொருளாக இருக்குது. இப்போ மேட்டர், எப்படி இவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள்? இங்கே 4 காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் பாருங்கள், அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிகழ்வு அவங்க பார்த்துருப்பாங்க. பார்க்கும்போது உண்மையிலேயே கடவுள் என்று ஒன்று இருந்தால் ஏன் இவ்வளவு அநியாயம் நடக்கிறது? ஏன்னா கிறிஸ்தவங்க நம்ம சொல்கிறோம், ஆண்டவர் ஓம்னி பிரசன்ஸ், எல்லா இடத்துலையும் அவர் இருக்கிறவர்னு. அப்போ எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கும்போது இந்த அநியாயம் நடக்கிறது தெரியாதா? ஏழைகள் நெருக்கப்படுகிறாங்க, ஆனால் பணக்காரன் மட்டும் நல்லா இருக்கிறானே, ஏழையை நெருக்கிறவன் நல்லா இருக்கிறான், ஏழை எப்போவுமே ஒடுக்கப்பட்டே போகிறானே, இதெல்லாம் அநியாயம் இல்லையா? இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதுதான் ரேஷ்னலிஸ்ட்ன்றோம். பகுத்தறிந்து கடவுள் ஒருவர் இருந்தால் இந்த அநியாயத்தை என்ன பண்ணுவார்? கேட்டு இருப்பார். அந்த பணக்காரனை அடித்து தூக்கி போட்டு இருப்பார். அதுதான் அவங்க சொல்கிறது. ஆனால் ஒன்றுமே அவனுக்கு நடக்கலையே, அவன் எப்பவுமே நல்லா தானே இருக்கான். அப்போ கடவுள் என்பது ஒன்று இல்லை. அதாவது அவங்களுடைய ரேஷ்னல், அவங்க யோசித்து பகுத்தறிந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கன்க்ளூஷனுக்கு வராங்க. அப்படி கன்க்ளூஷனுக்கு வர அவங்க வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்கள். இவர்கள் மிகவும் நன்றாக பேசக்கூடியவர்கள். இவங்க கொடுக்குற அந்த டீச்சிங்கில் சில பேர் அந்த டீச்சிங்கை உள்வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஏத்திஸ்டாக மாறிடுவாங்க, கடவுள் மறுப்பாளராக மாறிடுவாங்க. இவங்க 2வது குரூப். 3வது குரூப் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு பிறகுற பிள்ளைங்க, இந்த ஃபாலோவர்ஸ்க்கு பிறகுற பிள்ளைங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்பா கடவுள் மறுப்பாளர், அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கடவுள் இல்லைன்னு சொல்கிறோன்ட்டு அவங்க ஒரு கேட்டகரி அப்படி போயிடுவாங்க. முக்கியமாக 4வது கேட்டகரி தான் நான் இப்பொழுது சொல்லுவது. இவங்க இன்டலெக்சுவல் பீப்புள். உதாரணத்துக்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங், ரிச்சர்ட் டாக்கின்ஸ், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டுங்க. அதே போல் கடவுள் மறுப்பாளருங்க. அதில் ஒரு வரிசையில் தான் இந்த INRC அலியும் இருக்கிறாங்க. இவங்களும் பெரிய இன்டலெக்சுவல். இப்போ இவங்க ஏன் கடவுளை மறுக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு வேத அறிவும் இருக்கும், சயின்ஸும் இவங்களுக்கு தெரியும், உலகமும் அறிந்திருக்கிறாங்க, பிலாசபியும் நன்றாக தெரியும். அதில் பார்க்கும்போதோ இவங்க எழுப்புகிற கேள்வி, பூமி சுத்துதா சூரியன் சுத்துதா? சயின்ஸ் சொல்லுது பூமி தான் என்னாவது தன்னைத்தானே சுற்றி வருகிறது. இப்போ வேதத்திலிருந்து இவங்க என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, சூரியன் சுத்துதா பூமி சுத்துதா? கேள்வி, சூரியன் சுத்தாது, பூமி தான் சுற்றுது. ஆனால் நீங்கள் வேதத்தில் என்ன எழுதியிருக்கீங்க, யோசுவா ஜெபம் பண்ணார், உடனே சூரியன் என்னாச்சு, நின்று போச்சுன்னு சொல்லியிருக்கீங்களே, உங்கள் கடவுளுக்கு சயின்ஸ் கூட தெரியாதா? அப்போ அவங்களுக்கு பைபிள் தெரியுது. அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும்னா கொஞ்சம் திணறணும். பைபிள் கான்டெக்ஸ்ட் தெரியாமல் அவங்கக்கிட்ட என்ன பண்ண முடியாது, நம்ம பேச முடியாது. அதே போல் வர்ஜின் பர்த், எப்படி ஒரு திருமணமாகாத பெண் வயிற்றில் ஒரு பிள்ளை பிறக்கும், அதுவும் இல்லாமல் செத்தவர் போய் எப்படி உயிரோடு எழும்புவார்? இதெல்லாம் அவங்க சயின்டிஃபிக்கலி, லாஜிக்கலி, ஃபிலாசபிக்கலி என்ன பண்ணுறாங்க, கேள்வி எழுப்புறாங்க. நம்ம சும்மா இல்லை அவங்க ஃபெய்த்துலாம் நம்ம சொல்ல முடியாது. அதே கேட்டகரியில் இருந்தவங்க தான் இந்த INRC அலியோட. இது போல் அநேக கேள்விகளை கேட்டுவங்க. பெரிய பெரிய யூனிவர்சிட்டியிலலாம் போய் என்ன பண்ணாங்க, இவங்க பேசுனாங்க. இவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்டுங்க இருந்தாங்க. முதலாவது இவங்க வேறு மதத்தை சார்ந்தவர்கள், பிறகு அது வேண்டாம் என்று ஏத்திஸ்டாக என்ன பண்ணுறாங்க, மாறினாங்க. இப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இப்போ பப்ளிக்காக அவங்க சொல்லிட்டாங்க, இனி நான் வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்துவலாக வாழப்போகிறேன் என்று.
இதற்கு காரணம் என்ன? இவ்வளோ பெரிய அறிஞர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களே, அவங்களுடைய எல்லா விதமான அந்த லாஜிக் கீழே போட்டாங்க. எல்லா சயின்ஸினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கீழே போட்டாங்க. அவங்களோட பிலாசபி தத்துவங்கள் கீழே போட்டுட்டாங்க. இப்போ அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்று நான் நம்புகிறேன். இட் இஸ் மை பர்சனல் சாய்ஸ்ன்னு. ஏன்? இந்த பிட்வீனில் என்ன நடந்தது? அதுதான் சின்ன ஒரு கிளிப்ஸை நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள். I had a personal crisis. அடுத்து பாருங்க. Fear, anxiety, depression. I went to the best therapists money can pay. I think they gave me an explanation of some of the things that I was struggling with, but I continued to have this big spiritual hole or need, as you call it. I tried to self-medicate. I tried to sedate myself. I drank enough alcohol you could use to sterilize a hospital. It would not, nothing helped. இவங்களோட சாட்சி என்னவென்றால், வாழ்க்கையில் மிகவும் தோய்வடைந்து வாழ்கிறதுக்கு பிடிக்காத அளவுக்கு பெரிய கேள்விக்குறிகளோட டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. வாழ்க்கையின் முடிவுக்கே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க? அடுத்தது சயின்டிஃபிக்கலி சில அப்ரோச், ஏன்னா சயின்ஸ் எவிடன்ஸ் தானே கேட்குது. அதனால் சில கவுன்சிலிங்க்கு போகலாம், மனநல டாக்டருங்கிட்ட போகலாம், அப்படிலாம் நான் போய் பார்க்குறேன். ஆனால் வாழ்க்கையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. கடைசியான நேரத்தில் ஒருவரை நான் பார்க்கும் பொழுது தான் அவங்க சொன்னாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் பின்தங்கி இருக்கீங்க, ஒரு ட்ரையாக இருக்கீங்க, தோய்வடைந்து இருக்கீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. அதுதான் இதுக்கெல்லாம் காரணம்னு அவங்க சொல்லும் பொழுது, முதலாவது அந்த வார்த்தை இவங்க உணர்த்தப்பட்டு ஆண்டவர்கிட்டத்தில் ஜெபிச்சாங்களாம். அவங்க ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, டெஸ்பரேட்டாக தாகத்தோட வாஞ்சியோடு கூட ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாங்களாம். அவங்க சொல்லும் போது சொல்கிறாங்க, அந்த ஜெப வேலை தான் என் வாழ்க்கையிலே ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்று. I prayed and I prayed desperately, and for me that was a turning point. தேவச்சனமே, இங்கே தான் நம்ம கவனிக்கணும். வேதம் சொல்லுது, இருதயம் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான நபர்களை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார் என்று. இவங்க பாருங்கள், பெரிய இன்டலெக்சுவல். இவங்க எழுதின புத்தகத்தை லட்சக்கணக்கான ஜனங்க என்ன பண்ணுறாங்க, படிச்சுட்டு கொண்டாடினார்கள். இவங்க ஆண்டவரை கேலி கிண்டல் செய்தவர்கள், லாஜிக்கெல்லாம் பேசுவாங்க. அப்பேற்பட்டவர்களுக்குள்ளாக அவங்களுடைய மூளைக்கு புரியாத, அவங்க லாஜிக்கு புரியாத, அவங்களுடைய ஃபிலாசபிக்கு புரியாத, அல்லது சயின்டிஃபிக்கே ஃபெயிலான இடத்துல அவங்க சொல்கிறது, என் வாழ்க்கையில் அங்கே தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டே வந்தது. எங்கள் ஜபத்தில். அதனால தான் நான் சொல்ல வந்தேன், C.S. லூயிஸுக்கும் அப்படி தான் நடந்தது, ஐயன் ஹரிஸ் அலிக்கும் அப்படி தான் நடக்குது. அப்போ என்ன, தேவனை நோக்கி கூப்பிடும்போது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பைபிள் சொல்லுது, உலகத்தின் ஞானம் அவருக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னு. இப்போ கடைசியாக பாருங்கள், இப்போ ரிச்சர்ட் டாங்கின் சொல்கிற கேள்விக்கு இவங்க சொல்கிற பதில் பாருங்கள். Nevertheless, the stuff they believe is obvious nonsense. பார்த்தீங்களா, மறுபடியும் அதே வேர்டு யூஸ் பண்ணுறாரு. You have to take the whole package, because when you talked about Jesus rising from the dead, you don't believe Jesus rose from the dead, surely. இவரை கேள்வி எழுப்புறாங்க, இயேசு கிறிஸ்து அப்படி உயிரோடு கூட எழுந்ததை நீங்கள் என்ன பண்ணணும், நம்ப வேண்டியதாக இருக்கணுமே. ஏன்னாக்கா சயின்ஸுக்கு அது எதிர்ப்பானது. அப்படி இல்லைன்னு ஏற்கனவே இந்த ஐயன் ஹரிஸ் அலி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தான் ரிப்பீட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படி சொல்லியிருக்கீங்களே, இப்போ நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களே எப்படின்னு கேட்கும் போதோ இவங்க சொல்கிற பதில் பாருங்க. I choose to believe that Jesus rose from the dead. You choose to believe it. Yes, and that is a matter of choice. என்ன சொல்ல வராங்கன்னா, எத்தனையோ டிப்ரெஷனில், வேதனையில், உலகமே வேண்டான்ற நிலையில் நான் இருந்தேன். ஆனால் அந்த ப்ரேயரில் இருக்கிற வல்லமை என் வாழ்க்கையை மாற்றி போட்டது என்று. C.S. லூயிஸை எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது ஐயன் ஹர்சி அலி, இவங்களை எடுத்துக்கொள்ளுங்க. இவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருகிறதுக்கு காரணம் யார், எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கிறிஸ்தவர்கள், அவங்க வாழ்ந்த உண்மையான மாயமற்ற வாழ்க்கை, உண்மையான அன்பு. இரண்டாவது தேவனுடைய வல்லமை. இரண்டு காரியங்கள், ஒன்று நல்ல கிறிஸ்தவர்கள், கிறிஸ்டியானினுடைய வேல்யூ அதை பார்க்குறாங்க. இரண்டாவது தேவனுடைய வல்லமை. C.S. லூயிஸும் பெரிய இன்டலெக்சுவல் மேன், உலகம் அறிந்த பெரிய ஒரு அறிஞர். அடுத்தது இந்த ஐயன் ஹர்சி அலி அவர்களும் பெரிய இன்டலெக்சுவல் உமன். இந்த இரண்டு பேருக்கும் வாழ்க்கையில் வந்த மாற்றம் எதுன்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் த பவர் ஆஃப் காட், தேவனுடைய வல்லமை. தேவஜனமே, நான் கடைசியாக சொல்ல இருப்பது, நேசமாக இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், இருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். மே காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை குறித்து பேசுங்க, இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் எப்பேற்பட்ட ஞானிகளையும் தமக்கு சொந்தமாக தெரிந்து கொள்கிறார். காட் பிளஸ் யூ.